What's up guys, welcome back to my channel YouTube BCS. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம VPN பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய வீடியோஸ் இல்லைனா வந்து மற்ற சேனலில் ஏதாச்சும் VPN பற்றின வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். VPN அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து செக்யூர் இன்டர்நெட் சர்ச்சிங்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஒரு சில ப்ரைவசி அப்படின்றது வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரியில் பேன் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸ், ஒரு சில சீரீஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் VPN மூலமாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த VPN அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி வந்து நிஜமாவே செக்யூராக அண்ட் ஏன் வந்து நம்ம VPN யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த செக்யூரிட்டி அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பேசலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து VPN எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ VPN அப்படின்றது வந்து டோட்டலாக வந்து ரெண்டு மெயின் ரீசனுக்காக வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று, நம்மளோட இந்தியாவில் பிளாக் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்காக, பிளாக் பண்ண ஒரு சில வெப் சீரிஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் VPN யூஸ் பண்ணலாம். அதில் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து செக்யூரிட்டி. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அது மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்கும் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு மெயின் ரீசன்ஸ்க்காக தான் வந்து நம்ம VPN அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ VPN எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் இன்டர்நெட் எப்படி பேசிக்காக வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் ஏன் வந்து இன்டர்நெட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு டேட்டா வந்து ஃபாஸ்டராக இன்னொரு பிளேஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இன்டர்நெட் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு A பாயிண்ட்லேருந்து B பாயிண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சங்க் ஆஃப் டேட்டா வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவேட் வேலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஒரு வேலைனா இன்னொரு வேலை வந்துட்டு கண்டினியூஸாக வந்து டேட்டா வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் யார் வேணாலும் அந்த டேட்டா வந்து ஈஸியாக ஸ்பை பண்ண முடியும், அந்த டேட்டா வந்து ஹேக் பண்ண முடியும். சின்ஸ் இன்டர்நெட்டே வந்துட்டு டேட்டா வந்து ஃபாஸ்டராக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணதுனால ஸோ இந்த செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் வந்து இன்டர்நெட் அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுது. நீங்கள் எதாவது சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரான ரிசல்ட்ஸ் வேணுமா இல்லைனா ஃபாஸ்டரான ரிசல்ட்ஸ் வேணுமா, இந்த ரெண்டுத்தில் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய வெப் ப்ரௌசர்ஸ், நிறைய வெப்சைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்டரான ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஈவன் அவங்களோட இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அது எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணால் கூட இன்றைக்கி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டரான ரிசல்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால் வந்துட்டு ஈஸியாக வந்து டேட்டாஸ் வந்து ஹேக் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இங்கே தான் வந்து நம்ம VPN அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ VPN யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம VPNோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துலாம். விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இந்த 3 வேர்ட்ஸ் தான் வந்து முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து விர்ச்சுவல். ஸோ விர்ச்சுவல் அப்படின்னா வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் VPN யூஸ் பண்ணி google.com அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் வந்து ஏதாச்சும் ஒரு சர்வர் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ உங்களோட VPN நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ண அப்புறமா உங்களோட சிஸ்டம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சர்வரில் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறதுனால உங்களோட IP எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கிற சிஸ்டம் தான் காட்டும். ஸோ நீங்கள் இங்கேருந்து வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் விர்ச்சுவலி நீங்கள் வந்து அங்கே வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ ப்ரைவேட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக தெரியும். ஸோ உங்களுக்கு மட்டுமே இருக்கிற டேட்டா வேறு யாருமே வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டேட்டா தான் வந்து ப்ரைவேட். ஸோ இதில் நெட்வொர்க் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு VPN யூஸ் பண்ணுறதோட ஃபஸ்ட் யூஸ் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியுது. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இந்தியாவில் பேன் பண்ண சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் அவுட்டர் கண்ட்ரி வழியாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறது இப்படி தான். ஏன்னா வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சிஸ்டம் கூட நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற அவைலபிளாக இருக்கிற எல்லா வெப்சைட்ஸுமே வந்து அந்த சிஸ்டம்க்கு வந்து காட்டும். ஸோ அதனால் அங்கே இருக்கிற டேட்டா எல்லாமே வந்துட்டு உங்களோட நார்மல் டிஸ்பிளேலையும் வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது எப்படி வந்து செக்யூராக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் VPN ஆன் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டமில் ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் இருந்து வெளியே போகிற அந்த டேட்டா நீங்கள் என்ன வெப்சைட் வந்து சர்ச் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு லாக் ஆகிட்டு என்கிரிப்டடாக வந்து அந்த டேட்டா வந்து வெளியே போகும். அதாவது எங்கே போகும் அப்படின்னா அந்த VPN சர்வருக்கு வந்து போகும். ஸோ அந்த VPN சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்கிரிப்டடாக வர டேட்டாவை வந்துட்டு டீக்ரிப்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு VPN சர்வரால் மட்டும்தான் வந்து அந்த டேட்டா வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ VPN யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட டேட்டா வந்துட்டு நார்மல் பப்ளிக் இன்டர்நெட்டில் போயிட்டு சர்ச் ஆகும் அண்ட் எந்த வித ப்ரொடக்ஷனும் வந்து இருக்காது. ஸோ ஒன்ஸ் உங்களோட டேட்டா வந்து
என்கிரிப்ட் ஆகிட்டு உங்களோட VPN சர்வர் கிட்ட போயிட்டு டீக்ரிப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட VPN சர்வர் போயிட்டு நீங்கள் என்ன வெப்சைட் வந்துட்டு சர்ச் பண்ணீங்களோ அங்கே இருந்து அந்த டேட்டா வந்து அகைன் ரிட்டர்ன் வாங்குறப்பவும் சேம் ப்ராசஸ் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ எங்கேருந்து நீங்கள் அந்த இன்டர்நெட்லேருந்து அந்த பேஜ் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த பேஜ் வந்துட்டு என்கிரிப்ட் ஆகிட்டு உங்களோட VPN சர்வருக்கு வந்து வரும். அதுக்கப்புறமா உங்களோட VPN சர்வர் அதை டீக்ரிப்ட் பண்ணி அகைன் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து காட்டும். ஸோ இதனால தான் வந்துட்டு உங்களோட ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே சேஃபாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து என்கிரிப்ஷன் பற்றி டீப்பாக புரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த VPN இனேபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் டனல் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு என்னென்ன டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணுறீங்க, எந்தெந்த வெப்சைட்ஸ் வந்து ரீச் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ உங்களோட லொக்கேஷன், சின்ஸ் நீங்கள் வந்துட்டு வேற எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த வெப் ப்ரௌசிங் அப்படின்றத வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால உங்களோட மெயின் லொக்கேஷன் கூட வந்து வெளியே தெரியாது. ஸோ இந்த VPN அப்படின்றது உங்களோட ஐடென்டிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடும். அதாவது நீங்கள் வேறு ஏதோ எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வர் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறதுனால உங்களோட ஆக்சுவல் லொக்கேஷன் அப்படின்றது வந்து தெரியாது. அண்ட் VPN யூஸ் பண்ணுறப்ப டேட்டாஸ் இன்னும் செக்யூராக வந்து ட்ராவல் ஆகிறதுனால பிகாஸ் ஆஃப் இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ப்ராசஸால் உங்களோட டேட்டாஸ் இன்னும் சேஃபராக இருக்கும். ஸோ இதனால தான் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பப்ளிக் வைஃபை வந்து லைக் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஃப்ரீ வைஃபை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் அப்போ VPN யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை ஹேக் பண்ணுறதோட பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த VPN யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது அண்ட் நீங்கள் வந்துட்டு செக்யூராக இன்டர்நெட் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஏன் வந்து இதை ஃபுல் டைம் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த VPN மூலமாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப செக்யூராக வந்து டேட்டாஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுனால டேட்டாஸ் சென்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் குவாலிட்டி அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து யூடியூப் கூட வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் வந்து லோட் ஆகும். ஒரு சில பேஜஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணாமல் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் நீங்கள் வந்துட்டு 24/7 நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணி மட்டுமே வந்து ப்ரௌஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது அண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்கு இதில் சொன்ன என்கிரிப்ஷன் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா மேலே கார்ட்ஸில் இருக்கும், இல்லைனா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.